ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் குளோம்பது பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோஸாகவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. பிடிசியில் சுத்தமாக வந்து வால்யூமே வந்து இல்லை. நேற்று யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் போகுது. ஒரு பக்கம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் போகுது, சில்வர் ஆல் டைம் போகுது. பட் பிடிசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பம்பே ஆகாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க கூட இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயின் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே சைட்வேஸில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது, அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமே இல்லாமல் அப்படியே வந்து மூவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பிடிசியில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே வந்து கிடையாது. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ 2025 பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது கிரிப்டோனே வந்து சொல்லலாம். ஸோ பிடிசி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு இந்த இயரில். எத்தீரியம் வந்து மோர் தென் 12%, சொலானா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 35% வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இதுவே வந்து இந்த இயரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 120% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டு ஒரு 60% மேலே, காப்பர் 32, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து ஒரு 15%, S&P 500 12%. ஸோ இந்த ஸ்டாக்ஸ், கமோடிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் டே பை டே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ 2025 Q4 வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் Q4. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2025 இந்த இயருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு மோசமான இயர்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பிட்காயின் அதோட ஆல் டைமில் கிட்டத்தட்ட 35% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்டிப்பாக ரெக்கவரி வந்து கொடுத்தே ஆகணும். பட் இருந்தாலும் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ வீக்லிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஓவர் சொல்டு, பிட்காயின் மட்டும் கிடையாது, எல்லா காயின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சொல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிட்காயின் வந்து ரொம்ப புல்லிஷாக வந்து பம்ப் ஆனோன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் $94,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமில் வந்து கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு $1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்ட வரையும் பிடிசி வந்து போகும். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிடிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 6 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரே வந்து முடிய போகுது. ஜான்வரி மந்த் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு ஒரு புல்லிஷான மந்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். தென் அடுத்தா நம்ம பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட் பார்த்தோம்னா 2 hour டைம் ஃப்ரேமில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டாமினன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிடிசி லைட்டாக பம்ப் ஆகி டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பம்ப் ஆகிறதால ஆல் காயின்ஸில் சுத்தமாக மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மார்க்கெட்டில் எல்லா ஆல் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு பம்ப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டாமினன்ஸ்க்கு ஒரு எண்டு வந்தால் மட்டும்தான் ஆல் காயின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுக்கும், நல்ல பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். லாஸ்ட் இயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மே வந்து பண்ண ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு டாமினன்ஸோட சார்ட் பார்க்குறப்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிற மாதிரியே வந்து தெரியல. மணியோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே பிடிசிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் காயின்ஸ்க்கு மூவ் ஆனால் மட்டும்தான் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும். ஸோ வரக்கூடிய ஜான்வரி மந்தாவது ஆல் காயின்ஸ் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்னு நம்ம பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கலாம் நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.